எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கும். ஆனா, நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்கள பொறுத்தவரையிலும் யாரையுமே சார்ந்து இருக்க மாட்டாங்க. தன்னுடைய சொந்த முயற்சியால முன்னேற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான குணம் படைத்தவங்க தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள். பொதுவா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு கனவு இருக்கும். ஆனா, நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்கிட்ட போய் கேட்டோம்னா, நானும் நல்லா இருக்கணும், நான் என்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்களும் நல்லா இருக்கணும், 4 பேர் மதிக்கிற மாரி வாழணும். அதான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில ஒவ்வொரு இடத்துலயுமே தனக்கு மதிப்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஒரு இடத்துல தனக்கு மதிப்போ, மரியாதையோ இல்ல அப்படின்னா, அந்த இடத்த விட்டு விலகி வந்துருவாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவா சிம்மராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, அதில எல்லாத்தையுமே அலசி ஆராய்ந்து தான் அந்த விஷயத்த சொல்லுவாங்க. பெரும்பாலும் இவங்க எடுக்கிற முடிவுகள் கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா, சுத்தி இருக்கிறவங்க அத கேட்காதபோது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் கூடுதலா வரும். இந்த ஆவணி மாதம் சூரியன் உங்களுடைய ராசியில பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால, நிச்சயமாக இந்த சிம்மராசிக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு யோகமான மாதமா அமையும். ஏன்னா, இந்த காலகட்டத்தில உங்களுக்கு தலைமை பொறுப்பு ஏதாவது ஒண்ணு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. அதாவது 10 பேத்த வழி நடத்துற மாரி ஏதாவது ஒரு தலைமைத்துவம் உங்கள தேடி வரும் இந்த மாதத்தில அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இந்த காலகட்டத்தில உங்களுடைய ஊர்லயோ, உங்களுடைய உறவுகள் மத்தியிலயோ உங்களுக்கான ஒரு தனி அடையாளம் இந்த காலகட்டத்தில எல்லாருக்கு முன்னாடியும் உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்த உருவாக்குவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில இருக்கு. குறிப்பா இந்த ஆவணி மாதத்துல உங்களுடைய ஆசை, லட்சியம், உங்களுடைய மதிப்பு இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரிய பகவான் அப்படிங்கிற ஒரு தந்தை கிரகம். அந்த தந்தை கிரகம் அப்படிங்கிறதுனால தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும். உங்களுடைய தன்னம்பிக்கையுமே இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, உங்களுடைய கௌரவத்துக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், உங்களுடைய துணிச்சலுக்கு நல்ல ஒரு பாராட்டு, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. பொதுவாக இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, எல்லாரும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பண விஷயத்தில் மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மரியாதை கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய உழைப்புக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கு எல்லா இடத்துலையுமே மதிப்பு கிடைக்கும். குடும்பத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வாழ்க்கையிலேயே கூட ஒரு உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு ஒரு சில முயற்சிகளை அந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதனால் உங்களுடைய முயற்சி எல்லாமே, உங்களுடைய ஆசை எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பாக தான் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு சில ராசிக்காரங்க நண்பர்களாக அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு சாதகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் துணிஞ்சு இறங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பை தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கு. ஏன்னா கேதுவோட பிடியில் சிக்கி நிறைய இன்னல்களையும் நிறைய கஷ்டங்களையும் கடந்த 7-8 மாதமாக நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. வீட்டில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். நீங்கள் சொல்கிற கருத்துக்களை கேட்காம இருந்திருப்பாங்க. உறவுகள் மத்தியில் அவனா பொழுதுனிக்கு இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் எடுத்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் விழுந்த இடத்துலையே இல்லாமல் அடுத்தடுத்த முயற்சியை, அடுத்தடுத்த இலக்கை நோக்கி இந்த காலகட்டத்தில் பயணிங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மீண்டும் எழுந்து ஓடுறதுக்கான ஒரு அருமையான கிரக அமைப்பு அமைந்திருக்கு. இந்த சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆவணி மாதத்தில் மிகப்பெரிய சாதகமான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம்.
உங்களுடைய இலக்கு, உங்களுடைய லட்சியம், உங்களுடைய உழைப்பை வேணால் யாரும் பாராட்டாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு லெவலுக்கு ஒரு சாதனை படைக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் ஓடி வந்து உங்களை பாராட்டுவாங்க. இப்போ உங்களுடைய உழைப்பை போடும்போது பார்த்திங்கன்னா எவனும் நீ என்னடா சும்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நீ சாதனையாளராக இருந்தால் அவனே வந்து கை தட்டி உன்னை ஊக்குவிப்பான். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பை அதிகமாக போடுங்க. உங்களுடைய முயற்சியை அதிகமாக கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு முயற்சியுமே நிறுத்திடாதீங்க. சூரியன் உதிக்கும் போது பார்த்திங்கன்னா யாருடைய அனுமதியும் வந்து கேட்குறதில்ல. அது மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற உங்களுடைய முயற்சியை போட்டுக்கிட்டே இருங்க. வெற்றி நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய கதவை தட்டும். அதனால் முன்னேறத்துக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணிலையும் உங்களுடைய திறமையிலே இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைப்போது. உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் எந்த இடத்துலையுமே மனம் தளர்ந்து விட்டுறாதீங்க. உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணிங்க. உங்களுடைய உழைப்பை எந்த இடத்துலையும் நிறுத்திடாதீங்க. உழைப்பை கடினமாக போட்டுக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன சிரமங்கள் வரும். சின்ன சின்ன நண்பர்கள் மூலியமாவோ அல்லது உறவுகள் மூலியமாவோ சின்ன சின்ன சிரமங்கள் வரும். நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு இந்த முயற்சி போடலாம் அப்படின்லாம் அடுத்த நாளைக்கு ஒத்தி வைக்காமல் முயற்சியை கண்டினியூவாக போட்டுகிட்டே இருங்க. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு. முயற்சி செஞ்சிங்கன்னா அந்த முயற்சி ஒருபோதுமே உங்களுக்கு தோற்று போகாது. வெற்றி நிச்சயமாக ஒரு நாள் உங்களை தேடி வரும். இந்த ஆவணி மாதம் பழைய பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு புதிய பயணங்களை நீங்கள் தொடங்குங்க. புதிய நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. உலகமே உங்களை உற்று நோக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே கடினமாக உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய அமைதிக்கு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். ஒரு மனநிறைவு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி இன்னுமே நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இந்த சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் எந்த காலகட்ட சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசி அப்படின்னாவே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு தலைமைத்துவம் நல்லா வரும். நிர்வாக திறனும் நல்லா வரும். முக்கியமான பொறுப்புலாம் உங்கள்கிட்ட கிடைக்கும். இந்த மாதத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதை கரெக்டாக வழி நடத்தி நீங்களாவே போதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாத ஒரு சில ராசிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரிஷபத்தையும் விருச்சிகத்தையும் சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். நம்மளுடைய சிம்மத்துக்கும் கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து மோதல்கள் உங்களுக்குள்ளே வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய வீட்டிலே கூட சிம்மத்தில் ஒரு குழந்தையும் ரிஷபத்துலேயும் விருச்சிகத்துலேயும் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே பொழுதுனைக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த வீட்டிலமா குழந்தைங்க சண்டை போடாத இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் ஒரே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும். பெருசாக கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வந்து ஒத்து போகாது. வேறு வேறு மாதிரி இருக்கும். அதனால் இந்த வாழ்க்கை துணை அமைக்கும் போது கூட இந்த ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசிக்கு வாழ்க்கை துணையாக அமையாமல் இருக்கிறது நல்லது. எதற்கும் உங்களுடைய லக்ன பலனை வைத்து தான் கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சிம்ம ராசிக்கு ஏற்ற பக்கபலமாக இருக்கக்கூடிய 2 ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷமும் தனுசும் வந்து நெருப்பு ராசி. அதனால் நல்ல ஒரு புரிதல் உணர்வு இருக்கும். இவங்க ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. மேஷத்துக்கும் பார்த்திங்கன்னா தைரியம் அதிகம். சிம்மத்துக்கும் தைரியம் அதிகம். மேஷத்துக்கும் தலைமைத்துவம் வரும். சிம்மத்துக்கும் தலைமைத்துவம் வரும். அதனால் 2 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நட்புணர்வு அதிகமாகவும் கூட்டாளியாகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ அமைஞ்சாங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனுசுக்கும் வந்து புதிய அனுபவங்களை கற்றுக்கணுங்கிறத ஒரு ஆர்வம் பிடிக்கும். வெளியில் பயணம் போகிறது பிடிக்கும். அதே மாதிரி சிம்ம ராசிக்கும் வெளியில் பயணம் போகிறது, ஒரு லட்சியத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறது இதெல்லாம் சிம்மத்துக்கும் செட் ஆகும். அதனால தனுசுக்கும் சிம்மத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மேட்ச் ஆகும். இவங்க கூட வாழ்க்கை துணையாகவோ நண்பர்களாகவோ அமைந்தாங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். மிதுனம் துலாவும் பார்த்திங்கன்னா ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது ஒரு நட்புணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்திற்கு இவங்க வந்து நல்லா பொருந்தக்கூடிய ஒரு ராசியில் இவங்கெல்லாம் வருவாங்க இந்த சிம்மத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுக்கு செட் ஆகாத ராசி அப்படின்னா ரிஷபமும் விருச்சிகம் தான். கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்மராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முக்கியமாக பொறுப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். 26 ஆவணி மாதம் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு சூரியன் தன்னுடைய சொந்த
ராசியில் ஆட்சி பலமாக உச்சம் பெற்று அமரும்போது சிம்மத்துக்கு தொழில் நல்லா அமையும். இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய தைரியமும் அதிகமாகும். புத ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பேச்சுலேயும் வெளியூர் பயணங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பணியிடத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான சூழல் தென்படக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அமைந்திருக்கு. அதே நேரத்தில் குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. கணவன் மனைவியாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கேது இருக்கிறதுனால ராசியில் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வெளியூர் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உணவு பழக்க வழக்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக பேசி டென்ஷன் ஆகி கோபம் அதிகமாகிறதுனால மன அழுத்தம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. யோகா பயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் செய்யுங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த சிம்மராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் ரொம்ப தூரம் வெளியில் பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பயணம் போகிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத இடைஞ்சல்கள்லாம் ஏதாவது ஒன்று வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் கரெக்டான பாதையில் தான் போவீங்க. ஏதாவது ஒரு நேருக்கு மாற ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை தெரிவிங்க. அதே நேரத்தில் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சூரிய பகவாய நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. தேங்க்யூ.